வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாமல் அந்த அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நான் ஒரு கஸ்டமரை வந்து அளவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவு அப்படியே போட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ முதல்ல வந்து இதை நான் வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணி வச்சு இது எல்லாத்துலேயும் எழுதி வச்சுருக்கிறேன். எழுதி வச்சுருக்கிறது அப்படியே நான் உங்களுக்கு வந்து இப்போ அளவு எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு போட்டு நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்துக்கிறேங்க. இப்போ அளவு வந்து அவங்களுக்கு வந்து 10.5 இன்ச்சு, ப்ளவுஸோட உயரம் வந்து 10 இன்ச்சு இறக்கமும் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்குள்ளே தான், அதை அப்படியே சேர்த்து எடுத்துக்கிறேங்க. 1/2 இன்ச்சு வந்து தையலுக்குள்ள உயரம், அது வந்து 10 இன்ச்சு தான் வந்து. அப்போ கீழே வந்து நம்ம ஆல்ரெடி தையலுக்கு எடுத்துட்டோம். அவங்களுக்கு வந்து 8.5 இன்ச்சு வந்து ஆம்கோல் சுற்றளவு. இப்போ நேரை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து அளவு காமிக்கிறேன் உங்களுக்கு. 3.5 இன்ச்சு வந்து ஆம்கோல் எடுத்துக்கிறேங்க. 6 இன்ச்சு வந்து அவங்களுக்கு கை சுற்றளவு. 8.5 இன்ச்சு வந்து 7.5 இன்ச்சு வரும். 7 நமக்கு வந்து 8.4 இன்ச்சு கிட்ட வரும் அவங்களுக்கு. இப்போ அதுக்கு ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். அந்த ஜாயிண்ட் வந்து நான் அதை எடுத்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து கையில் வந்து பெரிய கை இருந்ததுன்னா ஜாயிண்ட் வரதான் செய்யும். இப்போ அவங்களுக்கு இருக்கிற உயரமே வந்து 8.4 தான் இருக்குது. நமக்கு வந்து 8.5 இன்ச்சுன்னு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் போடணும். இவ்வளோதான் இருக்குது. இங்கே வந்து தையலுக்கு இருக்குது, இந்த பக்கம் தையலுக்கு கிடையாது. அதை வந்து எடுத்துக்கிடுவோம். அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. அளவு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து மாற்றம் எதுவும் வராது. கட் பண்ணும்போது எல்லாத்துலேயும் சிசர் கட் போட்டு வச்சுருங்க. இதை வந்து அப்படியே வந்து வளைச்சிருங்க. இதுக்கு வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி தான் காமிக்கிறேன். கை குடையிறது நான் அது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால தைக்கும்போது தான் கை வந்து குடைஞ்சிக்கிடுவேன். இப்போ ஒரு பக்கம் கை எடுத்திருக்கோம். இப்போ இன்னொரு பக்கம் அப்படியே வந்து அதை மாற்றி போட்டுக்கிறோங்க. கீழே வந்து தையலுக்கு இல்லை, மெயின் பீஸ் வந்து பெரிய துணியாக இருக்குது. அதனால கீழே அப்படியே உயரத்தை மாத்திரம் எடுத்துக்கிடுவோம். இருக்கிற உயரத்தை மொத்தம் வந்து 14.5 இன்ச்சு இறக்கமும் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்குள்ளதும். அதை வந்து கணக்கு பண்ணி ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். கீழே வந்து தையலுக்கு தேவையில்லை, மெயின் பீஸ் மடித்து அடிக்கிறதுனால. 2.5 இன்ச்சு உங்களுக்கு கழுத்தாகலாம். 3 இன்ச்சு வந்து ஷோல்டரு. 2.5 இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் போதுன்ட்டாங்க. ரொம்ப சின்ன ஷோல்டர் தான் அப்படிங்கிறதுனால 6.5 இன்ச்சு வந்து நான் ஆம்கோல் எடுத்திருக்கேன். 36 இன்ச்சு உங்களுக்கு வந்து சுற்றளவு. அப்போ 9 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. 1.5 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இதிலேருந்து கழுத்து வந்து உயரம் எடுத்துக்கிறோங்க. இது அப்படியே வந்து ரவுண்ட் போட்டுக்கலாம். நம்ம அந்த 2.5 இன்ச்சு எடுத்துருக்கிறத வந்து நல்லா நீட்டாக வரைஞ்சிட்டு அதை அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க. நீங்கள் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட சேர்த்து எடுத்துக்கிறலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து அப்படியே ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கிறோங்க. இப்போ நான் 9 இன்ச்சு 9 இன்ச்சியோட தையலுக்கு உள்ளது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து நான் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன் கரெக்டாக. இடுப்பு டாட் பிடிக்கும் மொத்தம் வந்து நான் 11.5 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். இது அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். அளவு எடுக்கிறது இப்படி தான் கரெக்டாக வந்து ஆம்கோல் இதெல்லாம் அப்படியே கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. அது அப்படியே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ், அது அப்படியே கிராஸாக போட்டுக்கிறோங்க. 6.5 இன்ச்சு வந்து முன் கழுத்து, உங்களுக்கு 6.5 இன்ச்சு கழுத்து எடுத்துக்கிறோங்க. அதை அப்படியே கரெக்டாக சுற்றி வரைஞ்சிக்கிறோங்க. அதை வந்து இதை எடுத்துடலாம். முன்பாகத்தை எடுத்துட்டு இதை அப்படியே கரெக்டாக வரைஞ்சிக்கிறோங்க. உள் வாங்கி வரைஞ்சிருங்க.
இப்போ நம்ம எடுத்துருக்க 6 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்படியே ரவுண்டு போட்டுக்கிறோங்க. அதில் வந்து அவங்களுக்கு கப் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து 14 இன்ச்சு வைக்கணும், ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. இதில் வந்து தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு வந்து போயிடும். அப்போ 14 தான் நமக்கு வந்து கணக்கு வரும். இப்போ நான் இதிலிருந்து உங்களுக்கு வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இந்த பக்கத்தில் 2.5 இன்ச்சு எடுத்துக்கிறேங்க. இதிலேருந்து 4 இன்ச்சு வந்து டாட் பாயிண்ட் எடுத்துக்கிறேங்க. இப்படியே வந்து வளைச்சி வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம்னா இதை தையலோடு இந்த பக்கத்தில் இருக்கிறதோட சரியாக வந்துடும் நமக்கு. அவ்வளோதான் முன்பாகமும். கரெக்டாக ரவுண்டு வரைஞ்சதில் நீட்டாக வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க கைக்கு வந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். இதை கரெக்டாக 4ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அளவு நமக்கு எந்த அளவுக்கு பத்தலையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து 4ஆக கட் பண்ணிக்கிறோங்க. இந்த துணியை மாத்திரம் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. இப்போ அவ்வளோதான் வந்து கட் பண்ணுற வேலை. இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம். நல்லா இழுத்து பார்த்துக்கிறோங்க எந்த பக்கம் வருது அப்படின்னு. பூ எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமாக பார்த்து போட்டுக்கிறோங்க. இப்போ கரெக்டாக அந்த பக்கம் போட்டு கையை வந்து முதல்ல வந்து எடுத்துக்கோங்க. 2 அளவையும் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க. இதை வந்து கிராஸாக கட் பண்ணாதீங்க, நேராக வந்து கட் பண்ணிக்கிறோங்க. அதை அப்படியே வச்சு நம்ம இடுப்பு கட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே போட்டு இடுப்பு பகுதி எடுத்துக்கிறோங்க. நம்ம வந்து மெயின் பீஸு தான் வந்து மடிச்சடிக்க போகிறோம். அதனால் வந்து மெயின் பீஸை வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ அதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு ஃப்ரண்ட்டுக்கு, அதாவது முன்பாகம் எடுத்துருவோம். அந்த பக்கமாக போட்டு இதில் துணி இருந்ததுன்னா ஜாயிண்ட் இல்லாமல் கை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும். கரெக்டாக முன்பாகத்துக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துருங்க. இப்போ இன்னொரு கை வந்து இதில் வந்து போட்டு பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு பக்கமாகவே வந்து நம்ம கையை எடுத்துருவோம். இந்த துணி இருக்குது, அதில் 10 தான் வந்து போட்டு பாருங்கள். இருந்தது அப்படின்னு சொன்னால் போடலாம், பத்தாது. இப்போ பட்டிக்கு வந்து இதை எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த எடுத்துருக்கிறதுலே வந்து இப்போ இதை எடுத்துருக்கோம்ல, இது வந்து கை ஃபுல்லாக வரும். இந்த எக்ஸ்ட்ரா கரைக்கிறத மாத்திரம் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆம்கோல் ஜாயின் போடுற மாதிரி இதையும் வந்து ஜாயின் போட்டுக்கலாம். நான் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் தைக்கிற வீடியோ வந்து போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அளவு ப்ளவுஸ் இல்லாமல் அளவு எடுத்தது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு அளவு சொல்லி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக முடிஞ்சதுன்னா நான் வந்து அளவு எடுக்கிறதே ஒரு தடவை போடுறேன் வந்து. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து புரியும் அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து. இதே மாதிரி நீங்களும் அளவு எடுத்து, இல்லை அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு 10 ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து கட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.